ஓம் சாந்தி. முரளி டேட் 12/3/2026. காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரமாகும். இதன் மூலம் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள். 21 பிறவிகளுக்கு உண்மையான வருமானம் ஆகிவிடுகிறது. இன்றைய கேள்வி, பாபா சொல்லக்கூடிய இனிமையான விஷயங்கள் எப்பொழுது தாரணையாகும்? பதில், எப்பொழுது புத்தியில் மற்றவர்களுடைய வழி அல்லது மன்மத்தின் தனது மனதின் வழி தாக்கம் இல்லாமல் இருக்குமோ அப்போது தாரணையாகும். எந்த குழந்தைகள் கேள்விப்பட்ட விஷயங்களின்படி நடக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் தாரணை ஆக முடியாது. ஞானத்தை தவிர வேறு எதையும் யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிரிகளை போன்றவர்கள். பொய்யான விஷயங்களை சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு ஒரு பாபாவின் வழிப்படியே நடக்க வேண்டும். பாட்டு, நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. இந்த பாட்டில் உங்களை மகிமை செய்வது போல் இருக்கிறது. உண்மையில் தங்களை மகிமை பாடிக்கொள்வதில்லை. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாரதவாசிகள் மிகவும் புத்திசாலிகளாக இருந்தனர். இப்பொழுது எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போது புத்திசாலி யார் என்ற கேள்வி எழுகிறது. இது எங்கேயும் எழுதப்பட்டிருக்கவில்லையே. நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். எவ்வளவு அதிசயமான விஷயங்களாக இருக்கிறது. என் மூலம்தான் குழந்தைகள் என்னை தெரிந்து கொள்ள முடியும் என்று பாபா கூறுகிறார். பிறகு என் மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் விளையாட்டை புரிந்து கொள்கிறார்கள். வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. மேலும் ஒரு முக்கியமான தவறு செய்திருக்கிறார்கள். நிராகார பரம்பிதா பரமாத்மா சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். முதல் நம்பர் சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமத் பகவத்கீதையே தவறாகிவிட்டது. ஆகையினால் முதலில் பகவான் ஒருவரே என்பதை நிரூபிக்க வேண்டும். பிறகு கீதையின் பகவான் யார் என்று கேட்க வேண்டும். பாரதத்தினுடைய தர்மம் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் ஆகும். ஒருவேளை புதிய தர்மம் என்று சொல்ல வேண்டும் என்றால் பிராமண தர்மத்தையே சொல்ல வேண்டும். முதலில் குடுமி உச்சி உயர்வானது பிராமணர்கள், பிறகு தேவதைகள். உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிராமண தர்மமாகும். இந்த பிராமணர்களை பிரம்மாவின் மூலம் பரம்பிதா பரமாத்மா படைக்கின்றார். அதே பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆகிறார்கள். முக்கியமான விஷயம், பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். புதிய உலகத்தை படைப்பவர் ஆவார். கண்டிப்பாக புதிய உலகத்தை தான் படைப்பார் அல்லவா? புதிய உலகத்தில் புதிய பாரதம் இருக்கிறது. அவர் பிறவி எடுப்பதும் பாரதத்திலேயே ஆகும். பரமாத்மா வருவதும் அவதாரம் எடுப்பதும் இந்த பாரத பூமியில தான். பாரதத்தை தான் பிரம்மாவின் மூலம் சொர்க்கமாக ஆக்குகின்றார். அவருக்கு உடல் இல்லாததுனால சிவ தந்தை இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குறாரு. பிரம்மா உடல்ல இறங்கி உங்களை தங்களுடையவர்களாக ஆக்கி பிறகு மனிதனிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக படிப்பிக்கின்றார். முதலில் நீங்கள் சூத்திர வர்ணத்தவர்களாக இருந்தீர்கள். கால் பகுதியில இருந்தோம், அந்த மாதிரி கீழே இறங்கி இருந்தோம். பிறகு பிராமண வர்ணத்தில் வந்துள்ளீர்கள். பிறகு தேவதா வர்ணத்தில் செல்வீர்கள். பின்னால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி வளர்ச்சிகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு தர்மத்திலிருந்து அநேக தர்மங்கள் ஆகிவிடுகிறது. எல்லா தர்மங்களுக்கும் கிளைகள் உருவாகி விடுகின்றன. ஒவ்வொரு தர்மத்திலிருந்து கிளைகள் வருகின்றன. 3 கிளைகள் இருக்கின்றன அல்லவா? இதுதான் முக்கியமானதாகும். ஒவ்வொன்றிலிருந்தும் அதனுடைய கிளைகள் வருகின்றன. முக்கியமானது அடித்தளமாகும். பிறகு 3 கிளைகள் முக்கியமானதாகும். தண்டு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தினுடையதாகும். முக்கியமானது 3ன்னு சொல்றாரு இல்லையா? அதுல தண்டு பகுதி எது? ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தினுடையதாகும். அவர்கள் அனைவரும் தான் இப்பொழுது ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தில்வாலா கோயில் மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது.
அதில் அனைத்து ஞானமும் இருக்கிறது. குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கல்பத்திற்கு முன்பு கூட நீங்கள் ராஜயோகம் தவம் செய்திருந்திருக்கிறீர்கள். எப்படி கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்துவர்களின் தேசத்தில் இருக்கிறதோ அது போல ஆகும். அதுபோல குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே தவம் செய்திருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களுடைய நினைவு சின்னமும் இங்கேதான் இருக்கிறது. மிகவும் சுலபமானதாகும். ஆனால் யாரும் தெரிந்திருக்கவில்லை. இவை அனைத்தும் கற்பனை என்று சந்நியாசிகள் சொல்லிவிடுகிறார்கள். யார் எப்படி கற்பனை செய்கிறார்களோ அப்படி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சித்திரம் போன்றவைகளும் கற்பனையினால் உருவாக்கி உள்ளார்கள் என்று உங்களை பற்றியும் சொல்கிறார்கள். நம்மளுடைய இந்த 7 நாள் பட விளக்கம் இருக்கு இல்லையா, இத கூட உங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாபாவை தெரிந்து கொள்ளாதவரை கற்பனை என்று தான் நினைக்கிறார்கள். ஞானக்கடல் ஒரு தந்தை தான் அல்லவா? எனவே முக்கியமாக தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். அந்த தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். கல்பத்திற்கு முன்னால் கூட கொடுத்திருந்தார். பிறகு 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. பாரதவாசிகளுக்கு தான் 84 பிறவிகள் இருக்கிறது. பிறகு சங்கமயுகத்தில் பாபா வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் மூலம் புரிந்துள்ளீர்கள். எப்போது நல்ல விதத்தில் புரிந்து கொள்வீர்களோ, புத்தியில் நிற்குமோ, அப்போதுதான் குஷி இருக்கும். இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான முக்கிய ஆதாரமாகும். படிப்பின் மூலம்தான் மனிதர்கள் வக்கீல் போன்றவர்களாக ஆகிறார்கள். ஆனால் இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கான படிப்பாகும். அந்த உலகத்துல ஒவ்வொரு லட்சியத்தோட படிச்சு அந்த லட்சியத்தை அடையிறாங்க. ஆனா இந்த படிப்பு வந்து மனிதனிலிருந்து நம்ம தேவதை ஆகிறதுக்கான படிப்பு. இது எவ்வளவு பெரிய பலன் இந்த படிப்புல. இதை போன்ற பலனை யாரும் அடைய வைக்க முடியாது. எப்படிப்பட்ட கல்வியை கத்துக் கொடுத்து இவ்வளவு உயர்ந்த பலனை பாபா நமக்கு அடைய வைக்கிறார். இது போல ஒரு பலனை உலகத்துல யாருமே நமக்கு அடைய வைக்கவே முடியாது. மனிதனிலிருந்து தேவதை ஆக்கினீர்கள் என்று கிரந்தத்தில் பாடப்பட்டுள்ளது. மனிதனும் தேவனாகலாம் அப்படின்னு கிரந்தத்துல வந்து பாடப்பட்டிருக்குது. ஆனால் மனிதர்களுடைய புத்தி வேலை செய்வதில்லை. கண்டிப்பாக அந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. ஆகையினால்தான் மனிதனிலிருந்து தேவதை ஆனோம் என்று எழுதுகிறார்கள். தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். கண்டிப்பாக பகவான் அவர்களை சங்கமயுகத்தில் படைத்திருப்பார். எப்படி படைத்தார் அதை தெரிந்திருக்கவில்லை. குருநானக் கூட பரமாத்மாவின் புகழ் பாடியுள்ளார். அவரை போல் யாரும் புகழ் பாடவில்லை. ஆகையினால்தான் பாரதத்தில் கிரந்தம் படிக்கிறார்கள். குருநானக் வந்து இறைவனுடைய மகிமையை சொன்னது மாதிரி வேற யாரும் அவ்வளோ அவருடைய புகழ் வந்து பாடினது கிடையாது. அவ்வளோ உணர்ந்தவர் என்ன பண்ணியிருக்கிறார், பாடியிருக்கிறார். குருநானக்கின் அவதரிப்பு கலியுகத்தில் நிகழ்கிறது. அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர் ஆவார். ராஜ்யம் பின்னால் நடந்தது. பாபா இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். புதிய உலகம் பிராமணர்களுடையதே என்று சொல்லலாம். குடுமி பிராமணர்களுடையதாக இருக்கலாம். ஆனால் ராஜ்யம் தேவி தேவதைகளிலிருந்து ஆரம்பமாகிறது. பிராமணர்களாகிய நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களுடைய ராஜ்யம் இல்லை. இப்ப பிராமணர்கள் அப்படின்னா நம்மளுடைய ராஜ்யம் கிடையாது. நீங்கள் உங்களுக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். அதனாலதான் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் ஒன்று காமிக்கல. மிகவும் அதிசயமான விஷயங்களாக இருக்கின்றன. மனிதர்கள் ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. முதலில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களின் மூலம் மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்கும். நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். பிரம்மாவிற்கு கூட இப்பொழுது பாபா மூலம் தெரிய வருகிறது. யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் இன்னொருத்தருக்கு சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்படி யாருக்குமே தெரியல. சிவபாபா வந்து தன்னுடைய அறிமுகத்தை பிரம்மா பாபாவுக்கு கொடுக்கிறாரு. அவர் மூலமாக தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. ஒருவருக்கு சொன்னால் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது. பிரம்மாவின் உடலின் மூலம் குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். இது அனுபவத்தின் விஷயங்கள் ஆகும். சாஸ்திரங்களின் மூலம் யாரும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை இது போல் வந்து நான் புரிய வைக்கிறேன் என்று சிவபாபா கூறுகின்றார். மற்ற அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன். இது 5000 ஆண்டுகளின் விளையாட்டாகும்.
நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுகிறார்கள். பிரம்மா மற்றும் விஷ்ணு யாருடைய குழந்தைகள்? இருவருமே சிவனுடைய குழந்தைகள் ஆவார். அவர் படைப்பவர், அவர்கள் படைப்புகள் ஆவர். இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. முற்றிலும் புதிய விஷயமாகும். பாபாவும் இவை புதிய விஷயங்கள் என்று கூறுகின்றார். எந்த சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது. பிரம்மா படைத்தல் அப்படின்னு தான் உலகத்துல சொல்றாங்க. அந்த பிரம்மாவே யாருடைய குழந்தை? சிவபாபாவனுடைய குழந்தை. அப்படிங்கும் போது இது ஒரு புதிய விஷயம் தானு. ஞானக்கடல் தந்தை ஆவார். அவர்தான் கீதையின் பகவான். பக்தி மார்க்கத்தில் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். சத்தியகம் திரேதாவில் கொண்டாடுவதில்லை. எனவே கண்டிப்பாக சங்கமயுகத்தில் தான் வந்திருப்பார். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டே இருக்கின்றீர்கள் மற்றும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். புரிய வைக்கக்கூடிய தந்தையின் மகிமை என்னவோ அது குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். நீங்களும் கூட மாஸ்டர் ஞான கடலாக ஆக வேண்டும். அன்பு கடலாகவும் சுக கடலாகவும் இங்கேயேதான் ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். முற்றிலும் கசப்பானவர்களாக விஷம் போல் இருந்த நீங்கள் இப்பொழுது நீங்கள் நிர்விகாரி பிராமணர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். விகாரியிலிருந்து நிர்விகாரி தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பம் நீங்கள் தூய்மை அற்றவர்களாக ஆகி இப்பொழுது முற்றிலும் உளுத்து போன நிலையை அடைந்துள்ளீர்கள். இத்து போன நிலையை அடைஞ்சிட்டீங்க. மக்கி போன துணியை அடித்து துவைத்தால் கிழிந்து நாராகி விடுகிறது. இங்கேயும் கூட ஞானத்தை கண்டிப்புடன் சொன்னால் மனமுடைந்து விடுகிறார்கள். ஏதாவது துணி அப்படி அழுக்காகிவிட்டால் அதை சுத்தப்படுத்துவதில் நேரம் பிடிக்கிறது. பிறகு அங்கேயும் கூட குறைந்த பதவி கிடைத்து விடுகிறது. பாபா அழுக்கு ஆடையை துவைப்பவர் ஆவார். நீங்களும் அவரோட உதவியாளர்கள். பாபா வந்திருக்கிறாரு கறி பிடிச்ச துணியை துவைக்கிறதுக்காக. நம்மளும் அவருக்கு உதவி செய்யறோம் இல்லையா? பாபாவுடைய ஞானத்தை போய் எல்லாருக்குமே நம்ம சொல்றோம் இல்லையா? சலவை தொழிலாளியாக வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். துணி துவைக்கக்கூடியவர்கள் கூட எல்லாருமே ஒண்ணு போல துணி துவைச்சிட முடியாது இல்லையா? எல்லாரும் அதுலயே நம்பர் வாரி இருக்காங்க இல்லையா? அது போல பாபாவுடைய ஞானத்தை கொண்டு போய் மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுல கூட குழந்தைங்க நம்பர் வாரி இருக்காங்க. இங்கேயும் கூட வரிசை கிரமமும் இருக்கிறது. எல்லா சலவை தொழிலாளியும் துணியை நல்லா வெளுத்திட மாட்டாங்க இல்லையா? சலவை தொழிலாளி சரியாக துணியை வெளுக்கவில்லை என்றால் இவன் ஒரு நாவிதன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு துணியை வெளுக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். முன்பு கிராமங்களில் மிகவும் அழுக்கான துணியை வைத்தார்கள். இந்த கலை கூட வெளியிலிருந்து வந்ததாகும். வெளியில் உள்ளவர்கள் கொஞ்சம் மரியாதை கொடுக்கிறார்கள். பணம் போன்ற உதவிகளை செய்கிறார்கள். இவர்கள் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது கீழே விழுந்து விட்டார்கள் அப்படின்னு உலகத்துல நினைக்கிறாங்க. இவங்க உயர்ந்தவர்களா இருந்தாங்க, இன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி துணி துவைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து உதவி செய்யறாங்க. விழுபவர்கள் மீது இரக்கம் வருகிறது அல்லவா? உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கி இருந்தேன், அது போல நீங்களும் எவ்வளவு உயர்ந்தவர்களா இருந்தீங்க, எவ்வளவு செல்வம் உடையவர்களா ஆக்கி இருந்த. மாயா உங்களுடைய நிலையை என்னவாக்கி விட்டது? நாம் வெற்றி மாலையை சேர்ந்தவர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து என்னவாகிவிட்டோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அதிசயமாக இருக்கிறதல்லவா? பாரதவாசிகளாகி நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள் என்று நீங்கள் புரிய வைக்கலாம். மண்மனாபவ சிவ பகவானுடைய மகா வாக்கியம். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நினைவு யாத்திரையின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார், பட்டது ராணி ஆக்கினார் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பட்டத்து ராணி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். பாபா கூறுகின்றார், நான் கல்பம் கல்பமாக உங்களுக்கு புரிய வைக்க வருகிறேன். முதலில் பகவான் ஒருவர் என்பதை நிரூபித்து பிறகு கீதையின் பகவான் யார் என்பதை சொல்லுங்கள். ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? பகவான் தான் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்ய வைக்கின்றார் மற்றும் விநாசம் பிறகு பாலனையும் செய்ய வைக்கின்றார். யாரு பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறகு தேவதைகளாக ஆகின்றார்கள்.
இந்த விஷயங்கள் கூட யார் கல்பத்திற்கு முன் புரிந்திருந்தார்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். வினாடிக்கு வினாடி இந்த சமயம் வரை என்ன நடந்ததோ அதை புரிந்து கொள்வார்கள். நாடகம் என்பதில் நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நம்முடைய நிலை அப்படி உருவாகவில்லை என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். நேரம் பிடிக்கும். கருமாத்தித்த நிலையை அடைந்து விட்டால் பிறகு அனைவரும் நம்பர் 1 தேர்ச்சி பெற்று விடுவார்கள். பிறகு சண்டை ஏற்பட்டு விடுகிறது. நம்ம முழுமையாயிட்டோம், படிச்சு முடிச்சுட்டு முழுமையாயிட்டோம் அப்படின்னா மகாபாரத விநாசம் ஆரம்பிச்சிடும். அவர்களுக்குள் பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆங்காங்கே சண்டைக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பக்கங்களிலும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காட்சிகளில் என்ன பார்த்தீர்களோ அதை நடைமுறையில் பார்க்க வேண்டும். ஆரம்பத்துல உலகம் எப்படி அழியும் அப்படிங்கிற காட்சியை பாபா காமிச்சாரு இல்லையா, அந்த நடைமுறையில இப்ப நீங்க பாப்பீங்கிறார். விநாசத்தின் காட்சியை பார்த்தீர்கள், அதே போல் நடைமுறையில் கண்களினால் பார்ப்பீர்கள். அப்ப காட்சியை பார்த்தீங்க, இப்ப இந்த ஊனக்கண்ணாலேயே நீங்க பாப்பீங்கிறார். ஸ்தாபனையின் காட்சியை பார்த்தீர்கள், பிறகு நடைமுறையில் ராஜ்யத்தையும் பார்ப்பீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். இது பழைய உடல் ஆகும். யோகத்தின் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும். பிறகு இந்த பழைய சரீரத்தையும் விட வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரம் முடிகிறது. பிறகு கண்டிப்பாக அனைவருக்கும் புதிய சரீரம் கிடைக்கும். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சகஜமான விஷயங்களாகும். கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சத்தியுகம் இருக்கும் என்று புரிய வைக்கவும் முடியும். கண்டிப்பாக அநேக தர்மங்களின் விநாசம் நடக்கும். பிறகு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனைக்காக பாபா வர வேண்டி இருக்கு. நீங்கள் தேவதைகளாக அதற்காக இப்பொழுது பிராமணர்களாக ஆகி உள்ளீர்கள். இப்ப நம்ம பிராமணர்களா எதுக்கு ஆகியிருக்கிறோம்? தேவதையா ஆகிற. பிராமணன் ஆனாதான் தேவதையாகவே ஆக முடியும். வேறு யாராகவும் இருக்க முடியாது. நாம் சிவபாபாவுடையவர்களாக ஆகி இருக்கிறோம். சிவபாபா நமக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிவ ஜெயந்தி என்றால் பாரதத்திற்கு ஆஸ்தி கிடைத்தது என்பதாகும். சிவபாபா வந்தார், வந்து என்ன செய்தார்? இஸ்லாமியர் பௌத்தர்கள் போன்றோர் வந்தார்கள், அவர்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார்கள். பாபா வந்து என்ன செய்தார்? கண்டிப்பாக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருப்பார். எப்படி ஸ்தாபனை செய்தார்? எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு சத்தியுகத்தில் இதை மறந்து விடுவீர்கள். 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை நாம் அடைந்து விடுகிறோம் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இவர் தந்தை, இவர் குழந்தை என்பதை அங்கே புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. ஆனால் இது இப்போதைக்கான பலனாகும். உண்மையான வருமானத்தை ஈட்டி 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை இப்போது அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். 84 பிறவிகள் எடுக்கத்தான் வேண்டும். சத்தோ பிரதானத்திலிருந்து பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருவீர்கள். இதை நல்ல விதத்தில் நினைவு செய்வதன் மூலம் குஷியும் இருக்கும். புரிய வைப்பதற்கு உழைப்பு, முயற்சி தேவைப்படுகிறது. புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு அதிக குஷி ஏற்படுகிறது. எந்த குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிறைய பேருக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். முட்களை மலராக்கி கொண்டே இருக்கிறார்கள். இது எல்லையற்ற படிப்பாகும். ஆஸ்தியும் எல்லையற்றதாக கிடைக்கிறது. இதில் தியாகமும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பழைய உலகம் அழிய போகிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கின்றார். சந்நியாசிகளுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும் மற்றும் அவர்களுடையது ஹட்டயோகமாகும். இதில் ஷரீரத்தின் விஷயம் இருப்பதில்லை. ராஜயோகத்துல ஷரீரத்தினுடைய விஷயமே கிடையாது. இது படிப்பாகும். மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக பாடசாலையில் படிக்க வேண்டும். இது சிவ பகவானுடைய மகா வாக்கியமாகும். கிருஷ்ணருடையதாக இருக்க முடியாது. கிருஷ்ணர் ஒருபோதும் புதிய உலகத்தை உருவாக்க முடியாது. அவரை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்று சொல்ல முடியாது. சொர்க்கத்தின் இளவரசர் என்று சொல்லலாம். எனவே புரிந்து கொள்வதற்கும் தாரணை செய்வதற்கும் எவ்வளவு இனிமையான விஷயங்களாக இருக்கின்றன.
தெய்வீக லட்சணங்களும் வேண்டும். ஒருபோதும் கேள்விப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. கேள்விப்பட்ட விஷயங்கள்னா அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு இவங்க கேள்விப்பட்ட விஷயம் அங்க கேள்விப்பட்ட விஷயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. வியாசர் எழுதிய விஷயங்களில் ஈடுபட்டு மோசமான நிலை ஏற்பட்டு விட்டதல்லவா. வியாச பகவான் தான் கீதைய சொன்னாரு, எழுதினாரு அப்படின்னு கேட்டுதானே நம்ம மோசமான நிலைக்கு இப்படி வந்துட்டோம். ஞானத்தை தவிர வேறு எந்த விஷயத்தை கூறினார்கள் என்றால் இவர் நம்முடைய எதிரி என்று புரிந்து கொள்ளுங்கள். துர்கதிக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒருபோதும் மற்றவர்களுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. மனதின் வழி மற்றவர்களுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் இறந்தார்கள். பொய்யான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் பாபாவிடமிருந்து மட்டுமே கேட்க வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை செய்யாதீர்கள், யோசிக்கவும் யோசிக்காதீங்க. பாப் தாதா வந்திருப்பதே மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக எனும்போது அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, இங்கே பாபாவிற்கு சமமாக சுக கடலாக அன்பு கடலாக ஆக வேண்டும். சர்வ குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இரண்டாவது, கேள்விப்பட்ட விஷயங்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. மற்றவர்களுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். வரதானம். நான் எனும் சுமையை அழித்து உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாலக்ஸோ மாலிக் குழந்தையாகவும் எஜமானனாகவும் ஆகுக. நான் எனும் சுமையை அழித்து உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாலக்ஸோ மாலிக் குழந்தையாகவும் இருக்கணும், அதே சமயத்துல எஜமானனாகவும் இருங்க அப்படின்னு வரம் கொடுக்கிறார். விளக்கம். எந்த வகையிலாவது நான் என்ற அகந்தை என்பது எப்போது வருகிறதோ அப்போது தலையில் சுமை வந்து விடுகிறது. ஆனால் எப்பொழுது தந்தை எல்லா சுமைகளையும் எனக்கு கொடுத்து விடுங்கள், நீங்கள் சும்மா நடனமாடுங்கள், பறந்து கொண்டே இருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறாரோ பிறகு ஏன் கேள்வி எழுகிறது? அதாவது சேவை எப்படி நடக்கும், சொற்பொழிவு எப்படி செய்வது என்று. நீங்கள் வெறும் கருவி என புரிந்து கொண்டு தொடர்பை பவர் ஹவுஸ் உடன் இணைத்து விட்டு, சிவபாபாவோட பவர் ஹவுஸ் யாரு? சிவபாபா. அவரோட இணைத்து விட்டு அமர்ந்து விடுங்கள். மனம் தளர்ச்சி அடையாதீர்கள். அப்போது பாப் தாதா அனைத்தையும் தானே செய்து விடுவார். குழந்தை மற்றும் எஜமானன் என புரிந்து கொண்டு உயர்ந்த நிலையில் நிலைத்திருங்கள். அப்போது உடனடி பலனின் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன். ஞான தானத்தின் கூடவே குணதானத்தையும் செய்யுங்கள். அப்போது வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஞான தானத்தின் கூடவே குணதானத்தையும் செய்யுங்கள். அப்பொழுது வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.